நிமிஷத்துக்குரிய ரெக்கார்டிங்கும். சரியாக எழுதப்பட்ட சொல்லின்கள் கோடிடுக. பணியகம் முதலாவது விடை சரி, விளாம்பலம் இரண்டாவது விடை சரி. ரெண்டும் சரி என்றால் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். இதுல எழுவாய் பயனிலை தொடர்புகள் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடுக. எல்லோரும் எழுந்து நின்றன என்று வராது, நின்றனர் என்று வரும். ஆகவே இது பிழையா இருக்கு. அடுத்தது பறவைகள் உயர உயர பறந்தன சரி. மீன்கள் எப்போதும் கண்களை திறந்துள்ளது, மீன்கள் எப்போதும் கண்களை திறந்துள்ளன என்று சொல்லித்தான் வரும். ஆகவே இதுவும் பிழையானது. மூன்றும் சரி என்றால் உங்களுக்கு 3 புள்ளிகள் வழங்கப்படும். அழுத பிள்ளை பால் குடிக்கும். பாத்தீங்களா இந்த பழமொழி எல்லாம் எப்படி என்று சொல்லி, ஏன்னா இந்த பழமொழியில கருத்துக்கள் உங்களுக்கு ஒரு ரெக்கார்டு ஒன்று போட்டு வர்ற பிள்ளைகள், அது ஒரு கக்குகளுக்கு. அதே போல சரி, அடுத்தது கவனிங்க. செல்வம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதுல நோயற்ற என்று வரும், நோயற்ற வாழ்வே என்று வரணுமா? அடுத்த பாருங்க, நிறுத்த குறியீடுகளை இடட்டாம். நாளை தமிழ் கணித பாடங்கள் நடைபெறுமா? இதுல கட்டாயம் வினா குறி வரும். தமிழுக்கு பக்கத்துல ஒரு காற்புள்ளி வரும். சரியா? இந்த நிறுத்த குறியீடு போடுறதுல ஒரு நிறுத்த குறியீடு போடாட்டியும் அது முழுமையாக பிள்ளையாக கொள்ளப்படும். 2 நிறுத்த குறியீடு போட்டா தான் சரி. இந்த மரபு தொடர்கள் பிள்ளைகள் உண்மையா இது 4ஆம் ஆண்டுல தான் இருக்குது. சரியா? இது நீங்க ஒரு 14 மரபு தொடர் இருக்குது, அது பாடமாகி கொள்ளணும். நான் இதுல உங்களுக்கு விட சொல்லித்தரேன். தோள் கொடுத்தல், உதவி செய்து. இதுல கருத்து என்னன்னு சொன்னா, இது பிள்ளை எடுத்தாலும் பரவாயில்லையா நீங்க, என்னடா இது 4ஆம் ஆண்டுல தான் இருக்கு, 5ஆம் ஆண்டுல தான் இருக்கு. உண்மையா 4ஆம் ஆண்டுலயே பாடமாகி கொள்ளும். கண் வளர்தல், நித்திரை செய்தல். சரியா? இந்த மரபு தொடர் கருத்துக்கள் இருக்கு. அடுத்த பாருங்க, அவள் அழகாக நடனம் ஆடினால். இதனை நிகழ்கால வாக்கியமா எழுதட்டாம். அப்ப அவள் அழகாக நடனம் ஆடுகிறாள், நிகழ்காலத்துல எழுதணும். அதுக்கு 2 புள்ளி. இதுல ஏதாவது உங்களுக்கு கேட்கணுமா? அப்படி கேட்க இயலாதாக்கள் அதுல ரெக்கார்டிங்க திருப்பி போட்டு பார்க்கலாம். சரியா? இதுல பாருங்க, சரி பிரகதி சொல்லுங்க. அப்ப இதுக்கு என்ன விட வரும்? புள்ளி மான் ஆற்றல் கரையில் நீர் அருந்தியது என்று வரும். புள்ளிமான் ஒன்று ஆற்றங்கரையில் நீர் அருந்தியது என்று பார்த்தெளிய விட்டா சரி. தவளை இந்த இளமை பெயர் என்ன சொல்றோம் நாங்கள்? தவளை பேத்தை அல்லது தவளை குஞ்சு. யானையிறது குட்டி, கன்று, கோதகம் எல்லாம் வரும். சரியா? இதுல ஏதாவது ஒன்றுதான் எழுதி இருக்கணுமா? நிறைய எழுதக்கூடாது. அடுத்தது கம்பு, நீண்ட ஓசை சொல்ல என்ன? காம்பு, காண்டு வரும். மதம் மாதம் என்று வரும். அதுக்காக ஜாக்சிதான் வராது, அது ஜாக்சிதான். அடுத்தது பாருங்க, ஹாஸ்பிட்டல் என்று சொன்னா வைத்தியசாலை, வைத்தியசாலை என்று எழுதுவோம். அதே போல பிளவர்ஸ் என்று சொன்னா பூக்கள் என்று எழுதுவோம். பூ என்று எழுதுனா சொல்லுங்க. யானை குட்டி என்று வருமா? யானை குட்டி, யானை கன்று, யானை போதகம் எல்லாம் சரி. யானைக்கு மட்டும் ஸ்பெஷல் அவர். சரியா? இதுக்கு ரைட். ஆரஞ்சுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்போம். யார் சொல்ல போறீங்க? ஒரு ஆள் நிறைய பேர் சொல்லுங்க. பிரகதி எல்லாரும் கதைக்க கூட பிரகதி என்ன மாதிரி பிரச்சனை கூட 9ஆவதுக்கு விட. 9ஆவதுக்கு விட என்ன சொன்னா? தவளைக்கு பேத்தை அல்லது குஞ்சு சொன்னா, யானைக்கு குட்டி அல்லது கன்று அல்லது போதகம் சொன்ன. ஓகேயா? சைக்கிளுக்கு ஸ்பெல்லிங் பார்ப்போம். பைசைக்கிள். ஓகே, சரி, அதில் கவனிச்சு கொள்ளுங்களா.
சார் உங்களோட வீட்டுகள்ல சின்ன பிள்ளை எல்லாமே இருக்கு வேணா பிரகதி. அதால மைக்கோ தேவையான நேரம் ஒன் பண்ணி கேட்டீங்கன்னா சரியா? ரைட். இதுல பாருங்க, சார் ஆமாம் 11வது விட 11வது விடையா? வா சார் அல்ல கவனிச்சு கொள்ளுங்க. வாரம் வாரம் என்னன்னு சொன்னா ஃப்ளவர்ஸ்க்கு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு சார், அதனால பூக்களுடைய தான் வரும் சார். எதுக்கு பூக்கள் தான் வரும்? ஆமாம் அது சரி. இதுல பூக்கள் தான் வருமாடா. இதுல பாருங்க பைசிக்கிள் தானே வேறு மேல. அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாருங்க சார் 12வது விட BYCYCLE சரியா? பைசிக்கிள் வேறு. இந்த நீலத்தாள் இருக்கு பாருங்க சார். தேவையான எழுதி கொள்ளுங்களா. BICYCLE. அடுத்த பாருங்க பிள்ளைகள். ரைட். இது எப்படி வரும்? மே ஐ கமீன் என்ன? மே ஐ கமீன் என்று சொல்லி வரும். அடுத்தது எப்படி வரும்? ஐ லைக் கப் ஆஃப் டீ என்று அப்படித்தானே வரும்? அடுத்தது பாருங்க பிள்ளைகள். குட்டு என்று சொன்னா கதிரை, எனது அப்பா மகே தாத்தா, மகே தாத்தாண்டு வரும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா 89 சொற்கள் எழுதுனா 89 வரும். அடுத்தது வட்டத்துக்கு வரையக்கூடிய சமச்சீர் அச்சுக்கள் பல. இதுல எங்களுக்கு தெரியும் 100ல 1 குற்றில 2 2. அப்ப விடை 222. இதுக்கு 100க்கு முன்னிலக்கம் 99 இருக்கு. 1 கழிச்சு எழுதணும். பின்னிலக்கம் 101 இருக்கு. 4னுடைய இடப்பெருமானம் கேட்டா பிள்ளைகள் ஏன்னா 1னிடம் 10னிடம் என்று. ஆனா 5ஆம் ஆள்ல நீங்க இடப்பெருமானம் என்று கேட்டா இதுக்கு 10 தான் கூட. சரியா? அதே என்று சொல்லி நான் பிறகு உங்களுக்கு சொல்லிட்டார். இதுல உருவி பெயர் சதுரமுகி, முகங்களின் எண்ணிக்கை 6. இதுக்கு சொல்லி தந்திருக்கிற மேல ஒரு பாட்டு உண்டு. 6 8 12 6 8 12 முகமுச்சி விளிம்பு 6 8 12 எதுக்கு எதுக்கு சதுர முகிக்கு. இப்படி ஒரு பாட்டு சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா 3 மணியை குறிக்கிறேன்னு சொன்னா நிமிட கம்பி எதுல குறிக்கணும்? மனுஷியால கம்பி எதுல குறிக்கும்? சரி. அடுத்தது 30 புத்தகங்கள் சமனான 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டன. இது கட்டான திருப்பி அதையே இல்ல ஜாயின் பண்ணுங்களா. 1ல எத்தனை இருக்கும்னு சொன்னா 30 2ஆல பிரிச்சா 15. ஒரு பென்சிலின் விலை 12 ரூபாய்.